இல்ல திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் வந்து போன முறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்றால், அவரே ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. அவர் ஜெயிச்சதே அதிமுகவின் உடைய கூட்டணி காரணமா தான். முதல்ல அவருடைய ஸ்ட்ரென்த் அவர் புரிஞ்சுக்கணும். அவர் 2017ல அதிமுகலருந்து விலகி வந்தார். அவர் எப்பன்னா, திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரான பிறகு ஒரு சில மாதங்களில் அவர் கட்சியிலருந்து அதிமுகலருந்து விலகி வந்தார். அவரே வந்து திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்க முடியாமல் தான் வெளியே வந்தார். இன்னைக்கு திடீர்னு வந்து அவர் வந்து திரு எடப்பாடி அவர்களை முதல்வராக்குறேன்னு சொல்லிட்டு பேசுறதே வந்து ஒரு நாடகமா தான் இருக்குது. அ அவரே வந்து முழுமையாக இந்த கூட்டணியில் இணைஞ்சு பணியாற்றுறாருன்னா தெரியல. அவர் இந்த இந்த 7, 8 வருடங்களுக்குள்ள அன்னைக்கு முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெளியேறிய திரு நயினார் அவர்கள், இன்னைக்கு திடீர்னு எப்படி திரு எடப்பாடி அவர்களை முதல்வர் ஆக்குறேன்னு பேசுறாருன்னு தான் தெரியல. இத நீங்க தான் கேட்கணும். எப்படி இந்த மனமாற்றம் திடீர்னு வந்துச்சுன்னு. ஆ எப்பயும் போல உறவாடி கபளீகரம் செய்ற வேலையை திரு நயினார் அவர்கள் செய்கிறாரான்னு தெரியல. ஏன்னா இததான் பொதுக்குழுவிலயும் அ அதிமுக சேர்ந்த தலைவர்கள் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. அது இதத்தான் சொல்றாங்களான்னு தெரியல. ஸோ அவர்கள் கூட்டணிக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதற்கு வந்து அவர்கள் வந்து தேவையில்லாமல் ஆ தமிழக வெற்றிக் கழகத்தையும், எங்களுடைய தலைவரையும் சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏ அ விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது 300க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி தே ப 300க்கும் மேற்பட்டோர் வந்து உள்ளாட்சி தேர்தல்கள்ல போட்டியிட்டு வெற்றி பெற்று, அப்பவே வந்து நிறைய புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுதே ஆச்சு. இது கட்சி ஆரம்பிச்சு 2 1/2 வருஷம் தான் இருக்கு. முதல் தேர்தல். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்கும் தெரியும் இந்த முதல் தேர்தல் தானே. அதுக்குள்ள போட்டியிடலாம். தேர்தல் வந்தா தானே போட்ட முடியும். பொது தேர்தல் வந்தா தானே போட்டியிட முடியும். அது பொது தேர்தலே இல்லாம போட்டியிட்டா என்ன அர்த்தம்? முதல்ல அவருடைய நிலைப்பாடு. 8 வருஷத்துக்குள்ள அவர் எப்படி திடீர்னு திரு எடப்பாடி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டார். முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டார்ன்னு ஒரு பெரிய ஆச்சரியக்குறியா இருக்கு. அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்துல ஏத்துக்க முடியாதவரு இப்ப அவர் எப்படி மாத்திக்கலாம்னு தெரியல. அவரை ஒரு அந்த கட்சியில் அவர் இருக்கும் கட்சியில் அவரையே ஒரு தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ளவே ரொம்ப படாத பாட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் அவர் வந்து அவரே ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அந்த அதற்காக அவர் வந்து தேவையில்லாமல் அ பேசிக்கிட்டு இருக்காருன்னு தான் தோணுது. மத்தபடி அவர் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லாதன்னு எல்லாருக்கும் தெரியும்.